சோகமா இருக்கேன். என்ன ஆச்சு? அதான்டி ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்குறாரு. பட் ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்க்கும்போது எதுவுமே நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அதான் நினச்சி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி பேசுற நீனு? ஆண்டவர் நம்மளை குறித்து சொன்னது எல்லாத்தையுமே கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. நம்ம இப்போ ஒரு ப்ராசஸ் நம்மள ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கரெக்டான நேரத்துல ஆண்டவர் எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு. நான் வேணா உனக்கு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உனக்கு ஜெகபம் யாருன்னு தெரியும்ல? சாலமோனோட சர்வன்ட். கரெக்ட். ஸோ சாலமனோட சர்வன்ட் ஜெகோபம் அந்த காலத்தில் என்ன ஆச்சு, சாலமன் ராஜா வந்துட்டு ஆண்டவரை விட்டு அவரோட ஃபோக்கஸ் வந்துட்டு அந்த ஐடல்ஸ் கிட்டேயோ அந்த பக்கம் திரும்பின உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஊழியக்காரர்கிட்ட கூட சொல்லி ஒரு ஷால், அந்த ஷாலில் பார்த்தீங்கன்னா 11 இதுவாக பங்கா வெட்டி அது ஜெகோபம் காலத்துக்கு கொடுத்து, இதே மாதிரி இந்த 12 கிளான்ஸில் 11 கிளான்ஸை நான் ஒன்று கொடுப்பேன், ஒரே ஒரு கிளானை மட்டும் நான் வந்துட்டு சாலமனோட மகன் தாவீதோட மகனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு ஜெகபமுக்கு. இந்த விஷயம் சாலமனுக்கு தெரிஞ்சிருக்கு. சாலமனுக்கு தெரிஞ்ச உடனே ஜெகபமால அந்த இஸ்ரேல் தேசத்துல வாழவே முடியல. அந்த கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, அவரால் அந்த தேசத்துல வாழ முடியும். அவர் அங்கிருந்து ஓடி ஈஜிப்டுக்கு போயிடுறாரு. ஈஜிப்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஈஜிப்சியன் விமனை கல்யாணம் பண்ணிட்டு அவர் அங்க வாழ்றாரு. இந்த இதெல்லாம் நடக்கும்போது அவர் அங்க இருக்கும்போது அப்ப அவர் யோசிச்சிருப்பார்ல, என்னடா இது, நம்மளை குறித்து ஆண்டவர் வந்து நம்மளை ராஜாவாக்கவே இல்லை இஸ்ரேல் தேசத்துல, நம்ம இப்ப இருக்க நிலைமையில நம்மளால இஸ்ரேல் தேசத்துல வாழ கூட முடியலன்னு அவர் எவ்வளவு சோர்ந்து போயிருப்பாரு. அப்போ அப்படி நடக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கரெக்டான நேரத்தில் என்ன ஆச்சு, சாலமன் அங்கே இறந்து போறாரு. இறந்து போன உடனே அங்க இருக்க ஜனங்களே ஆண்டவர் அந்த ஜனங்க மூலியமாவே என்ன பண்றாரு, ஜெகபம் கூட்டிட்டு வந்துட்டு சாலமனோட மகன் கிட்ட வந்துட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்கறாங்க, நீ வந்துட்டு எங்களை வந்துட்டு உங்க அப்பா மாதிரி ஆளுவியா, இல்லைன்னா எங்களை நீ ஒழுங்கா ஆட்சி செய்வியான்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அவரோட மகனும் என்ன பண்றாங்க, அரகண்டா திமிரா பதில் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றாங்க அந்த ஜனங்க, உடனே ஜெகபம் கரத்துல ராஜ்யத்தை 11 கிளான்ஸை கொடுத்து அவரை வந்துட்டு கிங்கா ஆக்குறாரு. ஸோ கடைசியில் இது எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ராசஸ் தான் நடக்க 7 வருஷம் ஆச்சு. ஸோ ஆண்டவர் மொத்தத்தில் அவர்கிட்ட அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. பட் மொத்தத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கரெக்டான டைமில் நிறைவேற்றினார்ல, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையும் ஆண்டவர் கண்டிப்பாக பண்ணுவார். இது சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் எங்கள் சுச்சுவேஷன் வெறிய ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சொன்னது கருத்து அற்புதமாய் செய்து முடிவார்.